தனித்து நிற்பது என் தலையெழுத்து என்று வருந்தாதே. நீ தனித்து நிற்பதே தலையெழுத்தை மாற்றுவதற்குத்தான் என்பதில் உறுதியாயிரு. முடியாது என்று நினைத்தால் பல காரணங்கள் கிடைக்கும். முடியும் என்று நினைத்து விட்டால் பல வழிகள் பிறக்கும். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்காதே. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. இலைகள் உதிர்வதால் எந்த மண்களும் இல்லை. மீண்டும் புதிய இலைகளை உருவாக்கிக் கொள்ளும். தோல்வி வந்தால் வாடாதே. புதிய நம்பிக்கையை உருவாக்கிக் கொண்டு இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னே செல். இவர்களைப் போல் வாழ வேண்டும், அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நீ நினைப்பதை விட உன்னை போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் எண்ணும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு. மரியாதை கிடைத்தால் மதித்து நில், அவமானம் கிடைத்தால் மிதித்து செல். இலக்கை நோக்கிய பயணத்தில் விழுந்து விடுவோமா என்ற பயம் ஒருபோதும் வேண்டாம். எழுந்து நடப்போம் என்ற நம்பிக்கையும் உறுதி. வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கும். ஒரு வருடம் என்பது 365 நாட்களை கொண்டது அல்ல, 365 வாய்ப்புகளை கொண்டது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றியை உனதாக்கு. உங்களுடைய தவறுகளுக்கு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலமாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்த முடிவு சரியானதா என்று அறிந்து கொண்டிருக்காதீர்கள், ஆனால் எடுத்த முடிவை சரியானதாக மாற்றிக் காட்டுங்கள். ஒன்றை தவிர்க்க முடியாது எனும் போது அதை எதிர்கொள்ளும் தைரியம் வந்துதான் தீர வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது. அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்து பட்டினி இருப்புக்கு சமம். இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை, பயணிப்பவரின் முயற்சியே வெற்றியை தீர்மானிக்கிறது. சந்தேகம் தரும் எண்ணங்களை நீக்கி நம்பிக்கை தரும் எண்ணங்களை சேர்த்தால் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உனது நேற்றைய தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்தால் மட்டுமே இன்றைய வெற்றியை நோக்கிய பயணத்தில் வரும் தடைகளை உன்னால் உடைத்தெறிய முடியும். முயற்சி ஒன்று மட்டும் இருந்துவிட்டு போகும். செல்லும் பாதைகள் எல்லாம் நாம் வெல்லும் பாதைகள்தான். எப்போதும் தைரியமாக இரு. அறிவை விட தைரியத்தால் தான் இங்கு பல பெரிய காரியங்கள் சாதிக்கப்படுகின்றன. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன என் முக்கியமல்ல, அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். விமர்சனங்களின் முன் விழுந்து விடாதே. விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாகும் என்பதை மறந்துவிடாதே. வெற்றி பெற நீங்கள் புதிதாக ஒன்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீங்கள் அதை புதிய வழியில் செய்ய வேண்டும். பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் உலக விஷயங்களில் அல்லாமல் உங்கள் கடின உழைப்பை மட்டும் நம்புங்கள். எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்போதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் பிறக்கும். நாம் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் நேரமே நாம் பெறுகின்ற மிகப்பெரிய வெற்றி. குறிக்கோளை விட்டு கவனத்தை சிதறவிடாதே. வெற்றிக்கான சிறந்த வழியே குறிக்கோளை விட்டு விலகாமல் இருப்பதுதான். கடந்து வந்த பிறகுதான் உணர முடிகிறது. கடுமையான காலம் அல்ல, வாழ்வை வடிவமைப்பாளம் என்ன. வாழ்வில் கஷ்டங்களை கண்டு கலங்கிவிடாதே. கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும், அவற்றை கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறது என்று நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான். எதுவும் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எல்லாவற்றையும் பெறுபவன் ஆவான். ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். விடாமுயற்சி ஒன்று மட்டும்தான் ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை செய்யும். நமக்கு பிடித்த ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதத்தை மட்டும் பிடிவாதமாக பிடித்துக் கொள்வதில் இருக்கிறது நமது
சிந்தனையும் செயலும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம். விழுந்தால் அழாதே, எழுந்திரு. விழுவதும் எழுவதும் நீ குழந்தையாய் இருக்கும் போதே கற்கொண்டதான். தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் நீ குழந்தையைப் போல் மாறிவிடு. அப்போதுதான் மீண்டும் மீண்டும் எழுந்து நடப்பாய். தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் என்பதை புரிந்துகொள். துவண்டு விடாதே. எழுந்து முன்னேறிச் சென்றால் இமயம் கூட உன் காலடியில். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய். உன் வேதனைகளும் வெற்றியாக மாறும். வெற்றி பெறுபவர்கள் எல்லாம் எப்போதும் மிகச்சிறந்த செயல்களை செய்வதில்லை. ஆனால் அவர்கள் எப்போதும் சாதாரண செயல்களை கூட மிகச்சிறந்த முறையில் செய்கின்றனர் என்பதை புரிந்து கொள். இறந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த விதைகளுக்கு மழை வந்ததும் தான் புரிந்தது, நாம் இதுவரை இறக்கவில்லை, நம்பிக்கையை மட்டும்தான் இழந்திருக்கிறோம் என்று. விழுந்து விடுவேனா என்ற பயத்துடன் ஓடாமல் விழாலும் விழுந்து விடுவேன் என்ற ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. வெற்றி என்பது பிறர் கொடுத்து பெறுவதில்லை, நீயே முயற்சி செய்து அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றி எப்போதும் உங்கள் வசம்தான். முயற்சி உடையவனின் வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. தடுத்தாலும் அவன் மரமாக முளைத்து புரிந்து கொள். களத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் கூட மீண்டும் வெற்றி பெறலாம். ஆனால் மனதில் பெற்றவர் வெற்றி பெறவே முடியாது. எனவே வெற்றிக்கு மனதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் கவலையும் கண்ணீரும் தேவையில்லை. தன்னம்பிக்கையுமே நம்மை வைக்கும். எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள். அப்போதுதான் எதை தாங்கும் இதயம் கிடைக்கும். காலத்திற்கு பிறகு மரங்களில் புதிய இலைகள் வருவது போல சில போராட்டங்கள் மற்றும் சிரமங்களுக்கு பிறகுதான் வாழ்க்கையில் நாட்கள் வரும். நீங்கள் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். உண்மையில் வெற்றிகரமாக இருக்க உங்கள் வழிகளை சக்தியாகவும் உங்கள் பார்வை மாற்ற. ஒரு மனிதனின் தைரியத்தை விட எந்த ஒரு இலக்கும் பெரியதல்ல. தனது இலக்குக்காக போராடாதவன் மட்டும்தான் தோற்கடிக்கப்படுகிறான். அமைதியாக உழைத்துக் கொண்டே இருங்கள். உங்கள் திறமையில் உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்கள் வெற்றி உலகில் சத்தம் போட போதுமானது. சவால்களுக்கு நீங்கள் ஒருபோதும் பயப்படாதீர்கள். அவற்றை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சவால்கள் மட்டும்தான் ஏற்படுத்தும். நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் பெரியதாக இருக்கிறது என்று கவலை கொள்ளாதே. எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொள்ளும் உன்னிடம் மிக பெரியதாக உள்ளது என்பதை மறந்து விடாதே. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினால் இலக்கை பற்றிய சிந்தனை. உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பிரச்சனைகள் தானாகவே முடிவுக்கு வரும். உன் துக்கங்கள், வலி மற்றும் அனைத்தும் நீங்கள் உருவாக்கிய அந்த கூண்டிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களுக்கே தெரியும் நீங்களும் ஒரு வெற்றியாளன் என்று. வெற்றி பெற வேண்டும் என்று தீராத வெறி எப்போதும் இருக்க வேண்டும். சிரமங்களுக்கு பயந்து பின்வாங்கினால் தோல்வி நிச்சயம். இலக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் விட்டுவிடாதே. மலைகளில் இருந்து வெளியேறும் ஆறுகள் கடலுக்கு செல்லும் வழியை யாரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு செல்லும். அதன் வழியில் வரும் பாறைகளை உடைத்துக் கொண்டு அவைகளாகவே கடலுக்கு செல்கின்றன. இங்கே உழைக்காமல் இருப்பவர்களுக்கு நேரம் போதவில்லை. கடினமாக உழைப்பவர்களுக்கோ நேரம் போதவில்லை. நீங்கள் நாளுக்கு நாள் சிறந்து விளங்குவீர்கள். இந்த பழக்கம் உங்களை ஒரு வெற்றியாளனாக உயர்த்தும். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்துடன் கிடைத்திருக்கும் நாள் இது. உங்களுக்கான நல்ல வாய்ப்பு தவறு விடாதீர்கள். நினைத்த வரை போராடு.
இந்த வாழ்க்கையை வென்றுவிடலாம். ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டுப்போனவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவான். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. உன்னை வெறுப்பவர்கள் முன் எப்போதும் சிரிப்புடன் இரு. அதுவே உன் வெற்றி. தன்னிடம் உள்ள குறைகளை பிறர் கண்டுபிடித்து விடாதபடி வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது. அதுதான் நல்லவன். புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது. நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய், வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய். உலகத்தின் பார்வையை நம்மால் மாற்ற முடியாது. நம் பார்வையில், நம் பாதையில் நாம் தெளிவாக இருப்போம். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது நினைத்துக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்க்கும் நீ அவர்களின் முயற்சியையும் பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வாழ்க்கையில் நாம் எதிலும் தோற்பதே இல்லை. ஒன்று வெற்றி பெறுகிறோம், இல்லை என்றால் கற்றுக்கொள்கிறோம். தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே. தன்னந்தனியாக நிற்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் உலகில் வேறு யாரும் இல்லை. விட்டு கொடுக்கவும் விட்டு விலகவும் முடியாமல் திண்டாடும் உங்கள் மனதை சிறிது கண்டித்து வையுங்கள். உரிமை இல்லாததை சொந்தம் கொண்டாடுதே என்று. உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை. உளி சிலையை செதுக்கும், பிறர் கொடுக்கும் வழி உன்னை செதுக்கும். நல்லவர்கள் போல் நடித்து வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாகவே வாழ்ந்துவிட்டு போவது சிறந்தது. உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத எதையும் குப்பையாக தூக்கி எறிய பழகு. நீ இல்லாமல் வாழவே முடியாது என்று சொல்பவர்கள் எல்லாம் நீ இருக்கும் போதே இன்னொருவருடன் இன்பமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கை எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு வாய்ப்புகளையும் தரும். இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே. இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது. வழிகளை மறந்து வாழப் பழகு. மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும். நடித்து பேசுபவர்களிடம் மனம் திறந்து பேசாதே. மனம் திறந்து பேசுபவர்களிடம் நடிக்காதே. எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அலட்சியம்தான். ஏதும் இல்லாதவனுக்கு அன்பான வார்த்தைகள் கூட பொக்கிஷம்தான். பணத்தை தேடிக்கொண்டிருப்பவன் பணக்காரனாகிறான். பாசத்தை தேடுபவன் மட்டும் முடிவில் பைத்தியக்காரன் ஆகிறான். திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப அன்பு காட்டுவது. குள்ளநரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும். குழி பறிக்க அல்ல, அடுத்தவர் பழிக்கும் குழியில் விழாமல் இருக்க. மனிதர்களின் புத்தி 2 விதம்தான். தேவை என்றால் வார்த்தைகளில் தேனை கொட்டி பேசுவார்கள். தேவையில்லை என்றால் வார்த்தைகளை தேள் மாதிரி கொட்டி பேசுவார்கள். எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்கத் தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறை தெரியாது. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று. உங்கள் வலிகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். தனியாகவே அழுது கொள்ளுங்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் சிரித்து மகிழும் உலகம் இது. வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட
ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். சண்டைக்குப் பின் மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் அல்ல. நேசித்த உறவை இழக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான். பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல, நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் குணமும் தான். யாருடனும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அது உங்கள் எல்லையை அவர்கள் தீர்மானிப்பது போன்று ஆகிவிடும். அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றி வைத்த விளக்கிற்குச் சமம். இருந்தும் பயனில்லை, எரிந்தும் பயனில்லை. நாம் சரியாக இருந்தால் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தவறாக இருந்தால் கோபப்படுவதற்கான தகுதியே இல்லை. ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உன்னை பிடிக்கும் என்று நினைத்து விடாதே. இன்று பிடிப்பவர்களுக்கு நாளை பிடிக்காமல் போகலாம். மாற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்த உலகம் இது. எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாகத் தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது மட்டும் கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். மாறிவிட்டோம் என்பதை விட பலரும் தந்துவிட்ட போன வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. கோபத்தில் பேசிவிட்டேன் என்பவர்களை நம்பாதீர்கள். மனதில் இருப்பதுதான் கோபத்தில் வெளிப்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை. பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம். அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல உதவும் வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. ஒரு சொல் போதும் என்றால் இரு சொற்களை செலவு செய்யாதே. எவ்வளவு சொல்லியும் பயனில்லை என்றால் ஒரு சொல்லையும் விரயமாக்காதே. அதிகம் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். சொல்ல வந்த கருத்துக்கள் தம் மதிப்பை இழக்கக்கூடும். அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும். அனுபவம் அதிகமானால் வார்த்தைகள் யாவும் மௌனம் ஆகிவிடுகிறது. தனிமை கொடுமை என்பார்கள். ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கின்றது. சந்தேகம் இல்லை, துரோகம் இல்லை, பொய்யில்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகையும் இல்லை. வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருந்தாலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய சில பக்கங்களும் இருக்கின்றன. வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்தால்தான் அனுபவிக்க முடியும். சில விஷயங்களை அனுபவித்தால்தான் வாழ்க்கையே புரியும். யாரும் இந்த உலகில் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மையை மட்டும் புரிந்து கொண்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமல் போய்விடும். அறியாமை கூட நமக்கு தெரியாமல்தான் ஏமாற வைக்கும். அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது. வாழ்வில் நாம் அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடலாம். ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்க முடியாது. எவ்வளவு பெரிய கவலைகளையும் கூட சில நேரங்களில் மறந்துவிட முடிகிறது. ஆனால் சிலர் தந்த காயங்களை ஏனோ மறக்க முடியவில்லை. வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருகின்ற போதுதான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் போலி முகங்கள் கலைந்து உண்மை முகங்கள் வெளிப்படுகின்றன. ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டு இருக்காதே. உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய கவலைகளையும் கூட சில நேரங்களில் மறந்துவிட முடிகிறது. ஆனால் சிலர் தந்த காயங்களை ஏனோ மறக்க முடியவில்லை. கேட்டுப் பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. உன்னை வெறுக்கும் ஒருவர் உங்களை நம்பப் போவது இல்லை. நீங்கள் உங்களையே மாற்றிக்கொண்டு இன்னொருவர் விரும்பப்படுவதை விட
நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவது சிறந்தது. தேவையான இடங்களில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். காலை குத்தி காயப்படுத்திய முள்ளையும் மனதை குத்தி காயப்படுத்திய மனிதர்களையும் தூக்கி தூர எறியுங்கள். இல்லையென்றால் அவை திரும்ப திரும்ப நம்மை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். துரோகம் செய்தவர்கள் மனதில் தூக்கி சுமக்காதே, இந்த நொடியே இறக்கி வைத்துவிடு. இனிவரும் காலமாவது மகிழ்ச்சியாயிரு. உங்களுக்கான அமைதியை உங்களுக்குள் தேடுங்கள். ஒருபோதும் மற்றவர்களிடம் தேடாதீர்கள். தன் நாவை கட்டுப்படுத்துபவன் எவனோ, தன் நினைவை கட்டுக்குள் வைத்திருப்பவன் எவனோ, தன் உடலால் பிறருக்கு துன்பம் இழைக்காதவன் எவனோ அவன்தான் இந்த உலகத்தின் நிம்மதியான மகிழ்ச்சியான மனிதன். உங்களை தூக்கி எறிந்தவர்களை விட்டு விலகுங்கள். அவர்கள் பார்வைக்கு நீங்கள் வேண்டாத கரியாக தெரிந்திருக்கலாம். ஆனால் உங்களை நீங்களே பட்டை தீட்டி ஜொலிக்கும் வைரம் என காட்டி உங்கள் மதிப்பு தெரிந்தவர்களிடம் சென்று சேருங்கள். எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள்ளுங்கள். நம்மில் வெளிச்சம் இருக்கும் வரைதான் நிழல் கூட நமக்கு துணையாக வரும். உங்கள் கவலைகளை யாரிடமும் விளம்பரம் செய்யாதீர்கள். அதை யாரும் ஒருபோதும் உங்களிடம் விலை கொடுத்து வாங்கப் போவதில்லை. மருந்தால் குணமாகாத காயங்கள் சிலராய் மறந்தால் குணமாகும் என்பதை உணருங்கள். கவலை வரும் நேரங்களில் சொல்லாமலே தேடி வந்து நலம் விசாரிக்கும் நல்ல மனங்கள்தான் இவ்வுலகில் நாம் சம்பாதித்த பெரும் சொத்துக்கள். துன்பத்திற்கான காரணமும் அதை போக்கும் வழியும் அறிந்த பின்பும் கூட துன்பத்திலேயே உணர்ந்து வாழ்பவன் மூடன் என்பதை தெரிந்துகொள். நீ முக்கியம் என்பதை உணராதவர்களிடம் எப்போதும் விலகியே இரு. எப்பொழுதும் நீங்கள் சந்திக்கும் துன்பங்களை நீங்களே போக்கிக் கொள்பவராயிருங்கள். உங்கள் துன்பங்களை போக்க இன்னொருவரை எதிர்பார்த்து நிற்காதீர்கள். சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு மேலும் துன்பத்தை கொடுத்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள். ஒருபோதும் மற்றவர்களை சார்ந்து இருக்காதீர்கள். இந்த உலகம் எப்படி தோன்றியது என்று அறிவதை விட இந்த நொடி மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என அறிவது சிறந்தது. உங்கள் இதயத்தை தேவையற்றதை தூக்கி சுமக்கும் குப்பை தொட்டியாய் வைத்திருக்காதீர்கள். புத்தம் புது மலர்கள் பூத்து குலுங்கும் தோட்டமாக வைத்திருங்கள். ஒருவரின் அன்பு உங்களை பெருமைப்படுத்தினால் அதன் கரம் பற்றி முன்னேறுங்கள். சிறுமைப்படுத்தினால் அதனை கை கழுவிவிட்டு முன்னேறுங்கள். மனிதன் வினோதமானவன். எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டால் இருப்பதை பிரச்சனையாக்கி பார்க்கிறான். கோபத்தில் பொறுமையை இழக்காதே. வேகத்தில் வார்த்தையை விடாதே. கவலையில் கண்ணீர் வடிக்காதே. பழகுபவர்களை பாதியில் விடாதே. நிம்மதியை இழப்பதும் தனிமையில்தான். சில நேரங்களில் நிம்மதி கிடைப்பதும் தனிமையில்தான். உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது. பணம். உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது. அன்பு. நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள். அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். தரம் அற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் நம் தரம்தான் குறைந்துவிடும் என்பதை மனதில் வையுங்கள். நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை. கோபப்படுபவர்களுக்கு நடிக்கத் தெருவதில்லை. ஆனால் அதை அனுபவிக்க யாரையும் ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. இழந்த பணத்தை கூட சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் தொலைந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க மீண்டும் பல வருடம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். எதை பற்றியும் எவரை பற்றியும் நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நிம்மதிக்கான ஒரே வழி. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். ஏனென்றால் மாறும் குணம்
மனிதர்களுக்கே உரியது. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்துவிடும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை. சில மறதிகளே போதுமானது. பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரியாதவர்களை பார்த்து இந்த உலகம் சொல்கிறது, அவனுக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று. காயப்படுத்தும் மனிதர்களுடன் நியாயம் கேட்டு இருக்காதீர்கள். அவர்கள் நியாயமானவர்கள் என்றால் காயப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்கள் மெழுகுவத்தி போன்றவர்கள். தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளிர்வது மட்டும்தான் தெரியும். அருகில் சென்று பார்த்தால்தான் குடும்பத்திற்காக உருகிக் கொண்டிருப்பது தெரியும். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள பலரை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. காலப்போக்கில் கவலைகள் அனைத்தும் விலகி போகிறது. இல்லை எனில் பழகி போகிறது. அவ்வளவுதான். செய்யும் தவறுகள் வெளியே தெரியாத வரை இங்கு எல்லோருமே உலக மகா உத்தமர்கள்தான். சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம். பேச்சை விட மௌனமே சிறந்தது. அனைத்தையும் அமைதியாக ரசித்துச் செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகானதாக தோன்றும். பிறரை பாராட்டும் ஆர்வம் உனக்குள் இருக்கும் வரை நீ பாராட்டப்படக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. மற்றவர்கள் பெருமைப்படுகின்ற அளவிற்கு வாழ்ந்தாலே போதும். அளவான உணவு உடலுக்கு நல்லது. அளவோடு பழகு உறவுக்கு நல்லது. நாம் பிறக்கும்போது பனிக்குடம் உழைகிறது. இறக்கும்போது மண்குடம் உடைகிறது. வாழும்போது நம்மால் எந்த மனமும் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். செல்வம், அதிகாரம், ஆள்பலம் இவையெல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் தோன்றாது. எதிரிகள் தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும். நீங்கள் தாங்கி தாங்கி வலிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு வேண்டும் போது தண்ணீரும் இனிக்கும். வேலை முடிந்துவிட்டால் வெல்லமும் கசக்கும். நம்மால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும். யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடியவில்லை. தேவைப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்பு, ஆறுதலோ ஆலோசனையோ மீண்டும் எப்போது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருப்பதில்லை. ஆற்றின் நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது. அதைப் போலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. எப்போதும் விழிப்புடன் இருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். இது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் இந்த வீடியோ சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் நானும் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். பை.